கேஜிஎஃப் படத்தில் நடித்த யாஷை விட இந்த யாஷை தான் பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓவரில் மாறின அவரோட வாழ்க்கை கண்டிப்பாக இன்னொரு ஓவரில் தான் மாறணும் அப்படிங்கிறது விதி போல. இன்ஃபேக்ட் ஒரு கிரிக்கெட் கரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபைனலாக Under-23 கேம்பில் சான்ஸ் கிடைக்குது. அங்கே ரிங்கு சிங் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஸோ ஃபைனலாக 2022 குஜராத் அவர் எடுக்கிறாங்க. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 2023 ரீட்டைன் பண்ணுறாங்க. இந்த கேகேஆர் மேட்சுக்கு முன்னாடி மொத்தமாகவே 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஓவர் எப்படியாச்சும் நல்லா போடுறான்னு போடுறாரு. பட் அப்போ தெரியாத அவருக்கு அந்த ஒரு ஓவர் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக திருப்பி விட்டுறது நிறைய கற்றுக் கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 12 கிலோ லாஸ் பண்ணுறாருங்க. ஃபிட்னஸ்க்காக இல்லைங்க, ஃபீலிங்ஸ்னால. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அந்த கிரிக்கெட்டுக்கே லாக் இல்லை, அழுகுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது 2024 க்ளோன் மேனேஜ்மெண்ட் சொல்கிற ஆர்சிபி அவர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த க்ளோனுன்னு நிரூபிக்கிறாங்கன்னு அப்போ நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு பர்சன்னால தான் நம்மளால இந்த பிளே ஆஃப் வரைக்கும் வர முடியும். ஸோ அவரோட லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம எல்லாத்தோட லைஃப்லையுமே